6 மாதங்களுக்கு எந்த இடையூறும் தரமாட்டோம் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி அளித்திருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். விஜய் ஆட்சிக்கு 6 மாதங்களுக்கு எந்தவிதமான இடையூறும் தரமாட்டோம் என்று ஆங்கில நாளிதழுக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பேட்டி அளித்திருக்கிறார். 1000 ரூபாய் உரிமை தொகை, காலை உணவு திட்டங்களை தவேக அரசு தொடர வேண்டும் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், என்னென்ன விஷயங்கள் குறித்து அந்த பேட்டியில் அவர் பேசியிருக்கிறார்? திமுக தலைவர் தற்பொழுது ஆங்கில நாளிதழுக்கு ஒரு பேட்டி அளித்திருக்கார். தொடர்ந்து 6 மாதத்திற்கு புதிதாக அமைய போகிற இந்த அரசிற்கு எந்தவித தொந்தரவும் செய்ய மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கார். தொடர்ந்து தற்பொழுது புதிய தேர்தலோ இப்போது இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு வேற எந்தவித ஒரு முடிவும் எடுப்பதற்கு தயாராக இல்லை என்றும், அதே நேரத்தில் புதிதாக அமைய உள்ள அரசு அவர்கள் அளித்த வாக்குறுதிப்படி திட்டங்களை எவ்வாறு செயல்படுத்த போகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் என்றும், அதே நேரத்தில் திமுகவுடைய காலை உணவு திட்டம் இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகை திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் அறிக்கையை குறிப்பிட்டு 2500 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அவர்கள் அறிவித்திருந்த நிலையில அதற்கான வாய்ப்புகள் தற்போது இல்லை என்றும், அதே நேரத்தில் அந்த உரிமை தொகை திட்டத்தை மேலும் தொடர வேண்டும் என்ற விருப்பத்தையும் அவர் தெரிவித்திருக்கார். 6 மாத காலத்திற்கு எந்தவித தொந்தரவும் இவர்களுக்கு செய்ய போவதில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கார். பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 6 சிலிண்டர்கள் ஃப்ரீ என்ற அறிவிப்புகள்லாம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது போன்ற திட்டங்களை நிறைவேற்றினால் மகிழ்ச்சி தான் என்றும் திமுக தலைவர் தெரிவித்திருக்கார். அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான முடிவை எடுக்கப் போகிறார்கள் என்று பல்வேறு கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டு வரக்கூடிய நிலையில இன்றைய தினம் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய ஆலோசனை கூட்டம் நடைபெறக்கூடிய நிலையில புதிதாக சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதோ வேறொரு தேர்தலை சந்திப்பதோ தற்போது தேவையில்லை என்றும், அமைய போகிற அரசிற்கு அவர்கள் அறிவித்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும், அதே போல தற்போது தொடரக்கூடிய திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கருத்துக்களை முன்னிறுத்தி திமுக தலைவருடைய கருத்து அமைந்திருக்கிறது.